ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான்ஸ் கிரேவி தான். இது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் லூஸாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் திக்காக வச்சுருக்கேன். இது சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கிரேவிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் 1 கிலோ ப்ரான்ஸ் வாங்கி அதில் 1/2 kg இந்த மாதிரி கிரேவியாக வச்சுட்டு இன்னொரு 1/2 kg ஒரு ஃப்ரை டைப்பில் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி அந்த ரெசிபி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது அண்ணா இருக்குல்ல அந்த சைடில், அதுதான். இப்போ நம்ம ப்ரான் செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் எப்போவுமே நல்லெண்ணெயில் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு 10 நம்பர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது பொரிஞ்சிடட்டும். இப்போ இதில் நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் 2 வெட்டியிருக்கேன். இது 1/2 கிலோவுக்கு உள்ள அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது 1 கிலோ ப்ரான்ஸாக எவ்வளோனாலும் அதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது 2 வெங்காயம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஓரளவு இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்குன ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு 3-4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் உடைச்சது, இவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது பூண்டு இஞ்சி நீங்கள் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படி போட்டால் பிடிக்கும், அதனால் நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மஞ்சளும் சேர்த்துக்கலாம். மஞ்சளும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன். எல்லாம் சேர்ந்து அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா குட்டியாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டியாக நறுக்கும்போது நல்லா மசிஞ்சு குழம்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக வரும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்க மாட்டோம். ப்ரான்ஸ் ரொம்ப புளி ஏற்காது. அதனால் புளி போடாமல் நல்ல பழுத்த தக்காளியே அதுக்கு தேவையான புளிப்பு கொடுத்துரும். இது கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்ததும் மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் லைட்டாக கலர் மாறும். அடுப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டும் போது அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் தண்ணி வரைக்கும் சேர்க்கலாம். 1-1.5 கப் வரைக்கும் சேர்க்கலாம். நான் எனக்கு செமி கிரேவியாக தோசைக்கு இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ரைஸுக்கும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறேன். அதனால இந்த அளவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஓப்பன்லேயே வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லா
நமக்கு ஒரு 70% நமக்கு ப்ரான்ஸ் வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் உங்களோட இஷ்டம்தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயோட ஃப்ளேவர். இப்போ நம்ம எண்ணெயும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் 2 to 3 நிமிஷம் உங்களோட ப்ரான் வேகிறத பொறுத்து மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் எல்லாம் அழகாக மிதந்து வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரான் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரை ஸ்பூனு பெப்பர் சேர்க்கலாம். அது இன்னும் உங்களோட கிரேவியை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் வந்து பெப்பர் பொடி சேர்த்துருக்குறேன். நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இது கொடுக்கும். அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்களும். எவ்வளோ அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி இருந்தாலே சூப்பராக இருக்கும். இது நம்ம செஞ்ச ப்ரான் ஃப்ரை ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் கொஞ்சம் தூவி சூப்பராக மணக்க ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் கிரேவி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ரான்ஸ்னாலே எப்படி செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும் உண்மையிலே. ஆனால் இந்த ரெசிபியும் சரி, நான் போட்ட ஃப்ரை ரெசிபியும் சரி, அட்டகாசமான ப்ரான் ரெசிபீஸ். இது ரெண்டும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரான்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் இது ரெண்டையும் நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். இது வந்து சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எம்மியான செட்டிநாடு ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.